தாய் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய அரசியல் அபிலாசிகளுக்காக வேண்டி உரிமைகளுக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏமாறுகின்றார்கள். ஏமாந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் எங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம், நாங்கள் எல்லோரும் ஓரணியில் திரளுவதற்காக ஒன்றுபடுவோம் என்ற அந்த கொள்கையில தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். மீண்டும் மீண்டும் எழும்பி நிற்கின்றார்கள் என்பதை தான் நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதைத்தான் அரசியல் ஆய்வாளர்கள் பல்விதப்பட்ட விடயங்கள்ல சொல்லி இருந்தாலும் தமிழ் மக்கள் என்றைக்குமே மனம் தளராத விக்ரமார்க்கர்கள் என்பதை அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் சொல்லி இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. தமிழ் மக்கள் மனம் தளராத விக்ரமாதித்தங்கள் தான் என்பதை அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தன்மையான இவர் சொல்லி இருக்கின்றார். அதாவது தமிழ் சமூகம் வரலாற்று ரீதியாக தொடர்ச்சியாக ஏமாற்றங்கள் வந்த போதும் மீண்டும் மீண்டும் மனம் தளராதவர்களாக உருவாகுவது இருக்கின்றது. அது தற்போதும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது என்ற விடயத்தை அவர் சொல்லி இருக்கின்றார். தமிழ் தேசிய கட்சிகளை ஒருங்கிணைத்து அரசியலுக்குள் கொண்டு வருவதற்கான காலத்துக்கு காலம் பல தரப்புகள் முயற்சிகளை செய்து வருகின்றன என்ற விடயத்தை சொல்லி இருந்தாலும் தற்பொழுது மாகாண சபை தேர்தல் சார்ந்து நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. தற்போது தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை ஒரு பக்கத்திலும் வடக்கு கிழக்கு ஆயர்கள் மன்றம் இன்னொரு பக்கத்திலேயும் முயற்சியை செய்து வருகின்றன. தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை அரசியல் தேர்வு தொடர்பாக ஒருங்கிணைந்த குரல்ல மேற்கொள்வதற்கு முயற்சிகளை செய்து அதில் சில வெற்றிகளையும் கண்டதாக சொல்லுகின்றார்கள். அரசியல் தீர்வு விடயத்துல அரசாங்கத்துடன் பேசும்போது கட்சி அடிப்படையிலையும் தனித்துவம் செயற்படுவது இல்லை என்ற தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக அடுத்த சந்திப்பு இந்த மாதம் இடம்பெறும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனை ஆமோதித்து விரைவில் ஆவணத்தை தயாரிக்க போவதாகவும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் தந்தை செல்வாவின் பிறந்த தின நிகழ்வில் வச்சு அவர் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது. தற்போது இதற்கு பதிலாக அதாவது இதற்கு புறம்பாக வடக்கு கிழக்கு ஆயர்கள் மன்றம் கட்சிகளை ஒருங்கிணைத்து அரசியலுக்கு கொண்டு வரும் முயற்சிகளை செய்ய போவதாக அறிவித்திருக்கின்றது. மாகாண சபை தேர்தலையொட்டி இந்த அறிவிப்பு ஆயர்கள் மன்றம் விடுத்திருக்கலாம். மாகாண சபை தேர்தலை இந்த வருடம் நடத்த போவதாக அரசாங்கம் சொல்லி இருக்கின்றது. தேர்தல் நடக்குமோ இல்லையோ கட்சிகள் ஒருங்கிணைப்பது தமிழ் அரசியலுக்கு நல்லொரு விடயம் என்றுதான் நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆயர்கள் மன்றம் தனித்து இந்த விவகாரத்தை முன்னெடுக்காமல் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையுடன் இணைந்து முன்னெடுப்பது தமிழர் அரசியலை பொறுத்தவரையில் ஆரோக்கியமான விடயமாக இருக்கும் என்ற விடயம் சொல்லி இருக்கிறார்கள். ஆயர்கள் மன்றத்தின் அறிவிப்பு வெளிவந்த போது இது தவிர இந்த சந்திப்புகள் நடந்ததாக தெரியவில்லை. இந்த ஒருங்கிணைப்பு முயற்சியை ஒரு அரசியல் இயக்கமாக முன்கொண்டு செல்வது அதிக விலை பயன்களை தரக்கூடியதாக இருக்கும் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். இதையும் தாண்டி ஐநாவினுடைய உரிமைகள் பேரவை, உங்களுக்கு தெரியும் மனித உரிமைகள் பேரவை இருக்கிறது. தமிழ் மக்களை பொறுத்தவரை பல காரணங்களுக்காக இந்த ஒருங்கிணைவு அரசியல் மிக அவசியமாகின்றது. அதுல முதலாவது அரசியல் தேர்வுகளுக்கு அழுத்தம் கொடுப்பது. அரசியல் தேர்வு இல்லாமல் தமிழ் மக்களின் அபிலாசிகள் ஒருபோதும் தீர்க்க முடியாது என்பதுதான் நாம் வரலாற்று ரீதியாக கண்ட உண்மையும் கூட. ஒருங்கிணைந்த குரல் இல்லாமல் அரசியல் தேர்வுக்காக அழுத்தத்தை வலியுறுத்த, அதாவது வெளியாக்க முடியாது. அந்த அரசியல் தேர்வுக்கான விடயத்தை வெளியாக்க முடியாது. அரசியல் தேர்வு செயற்பாடு தொடர்பாக பல்வேறு தயாரிப்புகள் அவசியமாக இருக்கின்றது என்ற விடயத்தை அரசியல் ஆய்வாளர்கள் முன்வைக்கின்றார்கள். இருப்பினும் அரசியல் தேர்வுக்காக கோட்பாடு வரைவை வரைதல், அரசியல் தேர்வுக்காக உள்ளடக்க வரைவை வரைதல், தாயக பிராந்திய சர்வதேச மட்டத்தில் அரசியல் தேர்வு வரைவுகளை ஒரு பேசு பொருளாக்கி உலகு தடவிய வகையில வலிமையான அழுத்தங்களை கொடுத்தல் என்பன இதன் முக்கியத்துவமாக இருக்கின்றது என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். இருப்பினும் இதையும் தாண்டி தமிழர் காணியில சிங்கள குடியேற்றங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை விட கையீட்டி போராட்டங்களுக்காக வேண்டி அவர்கள் மீண்டும் மீண்டும் எழும்புகின்றார்கள். அதையும் தாண்டி காணி விடுப்புக்காக குரல் கொடுக்கின்றார்கள். அனித மீதான, அதாவது ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க மீதான ஈர்ப்பு என்கின்ற இன்னொரு விடயம் இருக்கின்றது. பிரஜாசக்தி உறுப்பினர்களுடைய நியமனம், அதையும் விட தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினுடைய அவர்களுடைய செயற்பாடு என்று தொடர்ச்சியாக அரசியலுக்கு தமிழ் மக்கள் ஏமாற்றம் அடைந்தாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் உருவாகி எழுந்து நிற்பதற்கான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளாக கூட இருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் மனம் தளராத ஒரு விடயமாக அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய உரிமைகளுக்காக வேண்டி குரல் கொடுத்து எழும்பி நிற்கின்றார்கள். அந்த உரிமைகள் இந்த
ஆட்சியிலே அது கிடைக்குமா இல்லையா என்ற விடயத்தை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.